நான்சி, முதல் உணவை நீ ஏற்கனவே யோசிச்சிட்டியா? சரி, பார்க்கலாம். வாவ், இது பாஸ்தா. இது சமைக்க பல வழிகள் உள்ளதால் இது ஒரு சிறந்த உணவு. சரி பிரிட்னி, ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? ஓ ஓ கவனமாக. இந்த வேகத்துல உங்க பாஸ்தா எல்லாம் தரையில முடியும். ஓ, இப்போ நாங்க கொஞ்சம் காத்திருக்கணும். ஆனா பிரிட்னி அத தெரியாதது போல தெரியுது. அவ என்ன பண்ண போறா? அடடா, அவள் புல்வெளியை வெட்டுவது போல பாஸ்தாவை வெட்ட விரும்புகிறாள். என்ன ஒரு பயங்கரம். ஆம் பாட்டி, அதை எப்படி செய்வது என்று அவளுக்கு காட்ட வேண்டும். அதுதான், கொஞ்சம் பொறுமை. பாஸ்தா தயார். அருமை. ஆம், இதை பாஸ்தா என்று அழைக்கிறார்களா? இல்லை, இது போதாது. இந்த பாஸ்தாவை எடுத்து எறிந்து விடுவோம். அதுதான் அது இருக்க வேண்டிய இடம். இப்போது உண்மையான நிபுணர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நாங்கள் சிறிது மாவு, ஒரு முட்டை, ஒரு சிட்டிகை உப்பு எடுக்கிறோம். இப்போது ரகசியமான பொருள் ஹூம். இப்போது எங்கள் மாவு ஒரு வினோதமான நிறத்தை பெறும். இந்த அழகை பாருங்கள், சிறந்தது. இப்பொழுது மாவை மூடி காத்திருக்கிறோம். உண்மையான படைப்புகள் நேரம் எடுக்கின்றன. சமையலின் போது காத்திருப்பது இன்னும் ஒரு துன்பம். ஓ, எவ்வளவு சலிப்பு. ஓ, இதோ டைமர். சரி, அடுத்தது என்ன? சமையலர், மாவை ரோலரால் உருட்டுங்கள். உஃப், இது ஒரு எளிய வேலை அல்ல. ஹே, என்ன நடந்தது? உங்கள் முகத்தை அழுக்காக்கி விட்டீர்கள். அது நல்லதா? ஷுபர்ஸ், நமது கலைப்பாடத்தை தொடர்வதற்கான நேரம் வந்துவிட்டது. நூடுல்ஸை வெட்டி கொஞ்சம் கூடுதல் மாவு சேர்ப்போம். அதுவே ஸ்ட்ரிப். என் நூடுல்ஸ் பானையில் போக தயாராக உள்ளன. ஓ, ஆக்டோபஸ், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆம், உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. ஓஹோ, இந்த ஆக்டோபஸஸ் எனக்கு சரியாக பொருந்தும். அதை ஒரு வாணலியில் வறுக்கவும், கொஞ்சம் கிரீம் சேர்க்கவும், இப்போது எங்கள் சாம்பல் நிற பாஸ்தாவை சேர்க்கவும். மம்மாமியா, இது ஒரு கலைப்பணி. சேவை மட்டும் மீதம் உள்ளது. இந்த அதிசயத்தை பாருங்கள். எனக்கு பாராட்டுக்கள். மூவா ஹூ உஃப் க க க கெச்சப் ஷரோபி வெங்கர் ஆமி வெங்கர். பிரிட்னி, நீ என்ன பண்றாய்? அவளது பாஸ்தா கெட்டியாகிவிட்டது போல தெரிகிறது. ஆனால் அவளுக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உடனடி நூடுல்ஸ் எப்போதும் விரைவாகவும் சுவையாகவும் இருக்கும். ஆனால் இந்த நூடுல்ஸ் பார்ட்டி மற்றும் சமையல்காரரின் பாஸ்தாவை விட சுவையாக இருக்கும். இப்போது நாமே தெரிந்து கொள்வோம். நன்சி, உணவுகளை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. ஓஹோ, இந்த பாஸ்தா விசித்திரமாக இருக்கிறது. இப்போது அதை முயற்சிப்போம். காத்திருங்கள், இவை ஒக்டோபஸ்களா? சுவாரஸ்யமாக இருக்கிறது. என்ன ஒரு பயங்கரம். இது வெறுக்கத்தக்கது. சரி, இந்த பாஸ்தா அதிகமாக சுவையாக இருக்கிறது. இப்போது அதன் சுவையை முயற்சிப்போம். ஓ, என் பிடித்த கேச்சப். ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு வேட்பாளர் இருக்கிறார். ஓ, இது என் பிடித்த காரமான நூடுல்ஸ். ஓ, இப்போது அதை முயற்சிப்போம். வாவ், என்ன ருசி. யாரிடமாவது ஒரு கண்ணாடி தண்ணீர் இருக்கிறதா? இது உண்மையில் காரமாக இருக்கிறது. ஓ, நான் சீராக இருக்கிறேன். ஆனால் இது சூப்பராக இருந்தது. இதுதான் வெற்றியாளர். வாவ், பிரிட்னி, உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். சில நேரங்களில் வெல்ல அதிகம் செய்ய வேண்டியதில்லை. சரி, இங்கே என்ன இருக்கிறது? சிப்ஸ். நிச்சயமாக சிப்ஸ் யாருக்கு திடுக்கமில்லை. இப்போது எங்கள் பங்கேற்பாளர்களில் யார் சிறந்த உணவை குக்கிங் செய்தார்கள் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். பிரிட்னி, நீ என்ன செய்கிறாய்? இப்போது பாட்டி உனக்கு எல்லாவற்றையும் காட்டுவார். உரிய கத்தியை பயன்படுத்தி உருளைக்கிழங்கை எளிதாக உரிக்கலாம். இப்போது நாங்கள் உருளைக்கிழங்கை இவ்வாறு நறுக்குகிறோம். எங்கள் அடுப்பை இயக்குகிறோம். எங்கள் சிப்ஸ் நன்றாக பொரிக்க எண்ணெயை குறைவாக விடமாட்டோம். பாரு பிரிட்னி, எதுவும் சிக்கலானது இல்லை. சரி, இப்போது அதை முயற்சிப்போம். ஓ, அது உருளைக்கிழங்கு தோல்களின் மழையா? பிரிட்னி, நீ கவனமாக இருக்க வேண்டும். இந்த உருளைக்கிழங்கு சரியாக தோல் சீவப்படவில்லை. இது நான் நினைத்ததிலிருந்து கூட எளிதானது. அருமை. ஆம், நான் உண்மையான நிபுணன். இப்போ இப்படி பாட்டி எண்ணெய் சேமிக்க வேண்டாம் என்றார். எனக்கு நினைவிருக்கிறது. அதுவல்ல. என்ன, நீ கொஞ்சம் குழப்பமாய் போயிட்டியா? பிரிட்னி, பாட்டி எவ்வளவு சுத்தமான சிப்ஸ் செய்தார் பாரு. சமையல்காரர் என்ன செய்கிறாரு? வாவ், உனக்கு பீட்டா ஏன் தேவை?
நீங்களே இது போன்ற சிப்ஸ்களை வேறு எங்கும் பார்த்திருக்க மாட்டீர்கள். இது எனது தனிப்பட்ட சமையல் முறை. இதோ நன்றாக பொரிக்கிறோம், மொறுமொறுப்பாக இருக்கும் வரை. மேலும் கேக்கின் மேல் செர்ரி போல இது எனது கையெழுத்து சாஸ். ஒரு உண்மையான சமையல்காரர் தீயுடன் வேலை செய்ய பயப்பட மாட்டார். இந்த சீரமைப்பை பாருங்கள், அருமை. ஆனால் எல்லாவற்றையும் அல்ல. இறுதியாக எலுமிச்சை துண்டுகளை காற்றில் வெட்ட வேண்டும். தயார், சாப்பிட தயாராகுங்கள். ஓ, இந்த வாசனை என்ன? பிரிட்னி, உன் சிப்ஸ். ஓ இல்ல, பிரிட்னியின் எல்லா சிப்ஸும் கருகிவிட்டது. இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் இதற்கு ஏதாவது வழி இருக்க வேண்டும். சீஸ் பொடி. இது எரிந்த சிப்ஸின் சுவையை மறைக்கலாம், அதே நேரத்துல கருப்பு நிறத்தையும் மறைக்கலாம். என்ன ஒரு அற்புதமான யோசனை. பிரிட்னி, பாட்டியின் சிப்ஸும் தயாராகிவிட்டது. சரி, சுவைக்கு நேரமா? வாவ், ரொம்ப சிப்ஸ். இது ஒரு விதமான விடுமுறை. இவற்றுடன் தொடங்கலாம். இவை வேடிக்கையாக இருக்கின்றன. மற்றும் அஃப்க், இது என்ன சுவை? அது அருவருப்பாக இருக்கிறது. சரியும், இதை முயற்சிப்போம். அருமையான குருச்சு. வாவ், இந்த சிப்ஸ் மிகவும் வித்தியாசமானவை. எவ்வளவு சீஸ் இருக்கிறது. மேலானது. ஆனால் இந்த சிப்ஸ்கள் இன்னும் சிறந்தவை. ஆம், இதுதான் வெற்றியாளர். வாவ், பாட்டி நன்றாக வெற்றி பெற்றார். இந்த சுற்றில எதை எதிர்பார்க்கிறோம் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. பார்க்கலாம். வாவ், இது ஒரு கேக். கேக் ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கு அதை சமைக்கிறது எளிதல்ல. நம்மளுடைய வீரர்கள் இந்த சவாலுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறேன். வாவ், எத்தனை பொருட்கள். பிரிட்னி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறா. பார்த்து கற்றுக்கொள் பேத்தி. முதலில் நாங்கள் கிரீமை எடுக்கிறோம், அதை கேக்கின் மீது இப்படி வைக்கிறோம். இப்போது கிரீமை கேக்கின் முழுவதும் சமமாக பரப்புவதற்காக ஸ்பேடுலாவால் தடவுகிறோம். மற்ற கேக்குகளுக்கும் இதே போல செய்கிறோம். அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக குவிக்கிறோம், விளிம்புகளை மறக்காமல். இதோ இது போல ஒரு இதய வடிவ மோல்டை எடுக்கிறோம். இப்பொழுது மிகவும் சுவாரஸ்யமான பகுதி. நமது கேக்கை சாக்லேட் உதவியுடன் அலங்கரிக்கிறோம். ஓ ஓ, அது எங்கே போனது? ஓ சரி, இதோ உனக்கு பிடித்த சாக்லேட். நாங்கள் எங்கே இருந்தோம்? ஓ ஆம், நாங்கள் எங்கள் கேக்கை அலங்கரிக்கிறோம். சாக்லேட்டுகளை பக்கத்தில் மற்றும் மேல் இனிப்பு டிராஜிகளுடன் அலங்கரிக்கவும். நிறங்கள் அதிகமாக இருந்தால் அது சிறந்தது. சரி, இதோ கேக் தயார். ஹூரே, பாட்டியுடன் எவ்வளவு அழகான கேக் தயாராகியுள்ளது. என்ன செய்றார் நம் சமையல்காரர்? பேஸ்ட்ரி செஃப் ஆக இருப்பது ஒரு சிறப்பு திறமை மற்றும் என் கேக்குகள் கலைப்பணிகள். இப்போது என் உணவகத்தில் எப்படிப்பட்ட கேக் தயாரிக்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இதை நான் சம்மர் ரெயின்போ என்று அழைக்கிறேன். அதுதான். ஓ, நான் மறந்துவிட்டேன், எனக்கு அது தேவைப்பட்டது. சரி, இறுதி தொடுதல். அற்புதமான கேக்கை அலங்கரிக்கிறேன். தயார். எனக்கு தெரியும். நீங்கள் இதுவரை பார்த்ததில் சிறந்தது இதுதான். வாவ், இத்தனை அழகை பார்த்து பாட்டியும் மகிழ்ச்சி அடைகிறார். அருமையான வேலை சமையல்காரர். உங்க கேக் எப்படி இருக்குது பிரிட்டனி? ஓ, அமைதியாக இரு. ஏழை கேக்குக்கு என்ன செய்தாய் பிரிட்டனி? எப்போதும் போல துல்லியத்துடன் பிரகாசிக்கவில்லை. முக்கியமானது அவள் முயற்சிக்கிறாள், இல்லையா? சிறப்பு. இது ஒரு சிறிய விஷயம். இப்போது இந்த கேக்கை சரியாக அலங்கரிப்போம். இந்த மேல்பூச்சை நன்றாக பரப்புவோம். இப்படி இது குளிர்ந்த நிறமுள்ள குலேஸாக மாறியது. இதை இங்கே நிரப்புவோம். வாவ், இது மிகவும் அற்புதமாக இருந்தது. கேக் உண்மையில் நல்லதாக தெரிகிறது, ஆனால் அதுவே அனைத்தும் அல்ல போல. ஸ்பிரிட்டனி கேக்கின் ஓரங்களில் கிரீமை சேர்க்கிறார். சூப்பர். சரி, நமது ஹீரோக்களின் கேக்குகள் தயாராக உள்ளன. வாவ், இது என் பிறந்த நாளை போல இருக்கிறது. ஒரே நேரத்தில் 3 கேக்குகள். இதிலிருந்து ஒரு துண்டு சுவைக்கலாம். ஓ, இது ரொம்ப சுவையா இருக்கணும். பார்க்கலாம். அற்புதம். ஆனால் மீதியை முயற்சிக்க வேண்டும். இதன் நிறம் எனக்கு பிடிக்கும். முயற்சிப்போம். பார்க்கலாம். மோசமில்லை. இறுதியாக கடைசி போட்டியாளர். எத்தனை நிறங்கள் உள்ளன. வாவ், இவை எனது பிடித்த டிராஜிஸ். ஓ லா லா. ஆம், இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. எதை தேர்வு செய்வது? சரி, வானவில் கேக் வெற்றியாளர்.
எங்கள் சமையல்காரருக்கு வாழ்த்துக்கள் மற்றும் கடைசி சுற்று. வாவ், இது சூடான சாக்லேட். உங்களுக்கு சூடான சாக்லேட் பிடிக்குமா? உங்களின் பிடித்த பானம் என்ன? உங்கள் விருப்பங்களை கருத்துக்களில் எழுதுங்கள் மற்றும் அடுத்த வீடியோவில் எங்கள் ஹீரோக்கள் உங்களின் பிடித்த பானத்தை தயாரிக்கலாம். ஓ, சில சாக்லேட் மற்றும் காகா பொடியை சேர்ப்போம். அங்கே ஒரு சாக்லேட் பார் வச்சிருக்கிறோம். அருமை. இப்போது சூடான சாக்லேட்டை நன்றாக கலக்கி அதை சிறந்த குவளையில் இருந்து குடிக்க வேண்டும். அதுதான். ஓ, இது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஆனால் இது சமையல்காரருக்கு மிகவும் எளிதாக தோன்றுகிறது. இப்போது மிகவும் சுவையான ஹாட் சாக்லேட் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை நீங்க பாப்பீர்கள். ஒரு கரண்டி கிரீம் சேர்க்கவும். இப்போது சில மார்ஷ்மெல்லோக்கள், மேலும் சின்னமன். என்ன அழகு! பிரிட்டனி என்ன செய்கிறாள்? ஆஹா, அவளுக்கு தனது ஹாட் சாக்லேட்டை அலங்கரிக்க ஒரு யோசனை இருப்பது போல தெரிகிறது. விப்ட் கிரீம் மோசமில்லை. வாவ், சாக்லேட் சிரப் மர்ச்சர் டீ ராஜீஸ் ஒரு சாஃப்ட்வேர் ஹாட் சாக்லேட் குக்கீகள் இனிப்பு ஸ்ட்ராஸ் கொண்டு அலங்கரிக்கிறார். என்ன ஒரு அழகான பானம்! நன்றாக செய்தாய் பிரிட்டனி. நன்றாகவே. எங்கள் அனைத்து வீரர்களும் தங்கள் ஹாட் சாக்லேட் தயாரிப்பில் பங்கேற்றுள்ளனர். வாவ், யாராவது இதை முதலில் முயற்சிக்க விரும்புகிறார்களா? என்ன ஒரு செறிந்த சுவை. அருமை. இப்போது என்ன ஒரு குவளை பாட்டி. இது ரொம்ப அழகா இருக்கு. முயற்சிக்க வேண்டியதுதான். ஆம், அவ்வளவாக நல்லதில்லை. மற்றும் எங்கள் கடைசி பங்கேற்பாளர், இது குளிர்ச்சியாக தெரிகிறது. இதை முயற்சிப்போம். சரி, சராசரி. ஆம், யார் வென்றார் என்று எனக்கு தெரியும். இந்த பானம் பிரிட்டனி பங்கேற்பாளர்களும் சிறந்தவர்கள். இந்த ஒவ்வொரு பங்கேற்பாளரும் சக்கரத்தை திருப்புகிறார்கள். அங்கே இருந்து என்ன விழுந்தாலும் அதனுடன் அவர்கள் கேக்கை அலங்கரிப்பார்கள். வாவ், பிரிட்னிக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல அவள் ஐஸ்கிரீமுடன் கேக்கை அலங்கரிக்கிறாள். இப்போது அன்னைக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மற்றும் காரமான மிளகாய். உண்மையிலேயே இதை வைத்து அவர்கள் கேக்கை எப்படி அலங்கரிக்க முடியும்? சரி, நாம என்ன செய்யலாம்? நீதான் செய்ய வேண்டும். ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த மிளகாய் அவ்வளவு மோசமா தெரியல. முக்கியமானது சுவையை பற்றி யோசிக்காதே. இந்த பிரிட்னி தனது கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறாள். ஐஸ்கிரீம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஐஸ்கிரீம் சுவை என்ன என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். பிரிட்னி கேக்கின் நடுவில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பந்துகளை அலங்கரிக்க தொடங்குகிறாள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! சுவையாக. இங்க என்ன இருக்கிறது? வாழைப்பழ ஐஸ்கிரீம். ஓ ஆம், என்ன அற்புதமான மனம்! அப்படியா? இப்போது நாம் இன்னொரு பாக்கெட் ஐஸ்கிரீம் எடுக்கிறோம். இது மேலே அழகாக இருக்கும். ஆம், மேலும் ஐஸ்கிரீம். தனது கேக்கை மிளகாய் கொண்டு அலங்கரிக்க தொடர்கிறாள். ஏய், இது என்ன? ஓ பிரிட்னி, நீ இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் கோபுரத்தால் வானில் பறவைகளையும் கையளிக்க முடியும். அருமை. உன் கேக்கில் இருந்து கவனம் சிதறாதே. இதற்கிடையில் நான் எனது கேக்கை சுவைக்க தொடங்குகிறேன். ஓ ஆம், எவ்வளவு சுவையா இருக்குது! ஒரு ஐஸ்கிரீம் துண்டு, ஒரு கேக் துண்டு, சிறந்தது. நீங்களும் சுவைக்க விரும்புகிறீங்களா? இதோ. அது எல்லாம் எனது. நீ போய் உன் கேக் சாப்பிட்டு பாரு. அது சரி, பெரிய விஷயம் இல்ல. மிளகாய் கலந்த கேக். இது அவ்வளவு மோசமா இருக்காது. ஒரு துண்டு சாப்பிடுவோம். ஆம், மிகவும் மோசமாக இல்ல. ஓ, இது மிகவும் காரமாக இருக்கிறது. ஓ இல்ல, நான் இப்படிப்பட்ட கேக்கை சாப்பிட மாட்டேன். இல்ல. நியமங்களை மீறுகிறாயா? அது நியாயமில்லை. இப்போது உன் தண்டனையை தேர்வு செய்வோம். ஓ இல்ல. ஓ ஆம், போகலாம். டபாஸ்கோ சாஸ். அது இருக்க முடியாது. ஆனால் ஆனியன் கேக் ஏற்கனவே காரமாக இருக்கிறது. இப்போது அது இன்னும் அதிகமாக காரமாகிவிடும். பாவம் ஆன். இப்போது அதை எப்படி சாப்பிட முடியும்? வாவ், இந்த கேக் காரத்தால் எரிகிறது. சரி, நீ இன்னும் அதை சாப்பிட வேண்டும். தைரியமாக இரு ஆன், நீ இதை செய்ய முடியும். வாங்க போகலாம். மந்தமா வேணாம். இப்படி துண்டு துண்டாக. வாவ், பிரிட்னி அண்ணின் திறமைகளை குறைத்து மதிப்பிட்டார் போல அவ ஒரு ஹீரோவா இருக்கிறா. வாவ், வாருங்க, இன்னும் கொஞ்சமே உள்ளது. அவள் உண்மையில் செய்துவிட்டாள். நல்ல வேலை ஆன். ஓ, இந்த காரமான உணவு அவளை உணரச் செய்கிறது. ஓ இல்லை, அவள் எரிகிறாள். கவனமாக இரு. என்ன இது? நான் உன்னை பிடித்தேன். ஓ இல்ல, என் கேக் இல்ல. இல்ல.
யாராவது டாக்டரை அழைக்கவும் தீயணைப்பு வீரர்களை அழைத்தால் நல்லது. நமக்கு அவசரமாக உதவி தேவை. அண்ட் கவனமாக இரு. சரி பிரிட்னி, எல்லாம் சரியா? அண்ட் நீ சரியா? ஓ, காரமான உணவுடன் கவனமாக இருக்க வேண்டும். ஓ, பிரிட்னியின் கேக் கெட்டு போயிற்று. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. எதுவும் இல்லாததை விட கொஞ்சம் இருந்தால் நல்லது. பெண்கள் இரண்டாவது சுற்றுக்கு தயாராக உள்ளனர். சரி, சக்கரத்த சுற்று. பிரிட்னி, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கட்டும். உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். வாசபி, என்ன ஒரு பயம். இது இனிப்பு அல்ல, மேலும் கேக் அலங்கரிக்க இது முற்றிலும் பொருத்தமல்ல. ஆனால் பிரிட்னி எங்களை மாறாக நம்ப வைக்க முடியும். சரி, அன்னிட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், என்ன அதிர்ஷ்டம்! ஒரே நேரத்துல 2 பொருட்கள், சாக்லேட் பார்கள் மற்றும் நுடல்லா. எவ்வளவு சுவையா இருக்குது. சரி ஆன், நீ தொடங்கலாம். முதலில் நாங்கள் நுடல்லா எடுக்கிறோம். ஆம், நன்றாக. சிறிது சுவைக்காமல் எப்படி எதிர்க்க முடியும்? எவ்வளவு இனிமே. அன் ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கிறார் போல இருக்கிறது. என்ன, ஒரு கட்டிடக்காரரா? என்ன செய்கிறார் அன்? இப்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. அண்ட் தனது கனவு கேக்கை நுடல்லா மற்றும் காண்டி பார்களை கொண்டு கட்டுவாள். நாங்கள் சில நுடல்லா வைக்கிறோம். இப்போது சாக்லேட் சமமாக பரவுவதற்காக ரோலர் மூலம் செல்கிறோம். அருமையான வேலை. இப்போது எல்லாவற்றையும் அளவுகோலால் அளவிடுவோம். இப்படி சில பார்களை எடுத்துக்கொள்வோம். அவற்றை கேக்கின் ஓரங்களில் இப்படி வைக்கிறோம். மேலே சில பார்கள். வாவ், பிரிட்னி அண்ணின் கேக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் போல. உன் கேக்கை தொடங்க நேரம் வந்து விட்டது. ஆமாம், வாசபி கேக் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கிறதா இல்லையா? ஓ, இங்கே நிறைய இருக்கிறது. ஏதோ காணவில்லை. பிரிட்னிக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது போல. இப்போது அவள் ஏதோ திருட முயற்சிக்கிறாள். என்ன செய்கிறாய் பிரிட்னி? இப்படிப்பட்ட ஒரு கருவியோட வேலை செய்வது உண்மையில எளிதாக இருக்கும். அருமையான வேலை. ஹே அண்ணா, என்ன செய்கிறாய்? நீ உட்கார போறியா? ஓ, இல்லை, அவள் வாசப்பி சாப்பிடுகிறாள். நீங்கள் வேலையிடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக மதிய உணவு இடைவேளையில். ஆம், அந்த விஷயத்தில் அன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை. சரி பிரிட்னி, உங்களுக்கு உங்கள் வாசபி சுவைக்க நேரம் வந்துவிட்டது. சாப்பிடுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது. அண்ணின் கேக் போல இல்லை. அவள் அதை முயற்சிக்க போகிறாள் போல இருக்கிறது. ஓ, என்ன ஒரு ருசியான துண்டு. ஆம், சிலரே இப்படிப்பட்ட கேக்கை பகிர விரும்புவார்கள். பிரிட்னி, உன் கேக்கின் இடத்தில் இன்னும் சிறந்ததை கற்பனை செய்யலாம். அப்படி என்றால் அண்ணின் கேக். உதாரணமாக ஒரு துண்டு முயற்சிப்போம். ஆமாம், அவர் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இதற்கிடையில் பெண்கள் கிட்டத்தட்ட முடித்துவிட்டனர். பிரிட்னிக்கு கடைசி துண்டு இருக்கிறது. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நமக்கு உடனடியாக சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். மன்னிக்கவும் அண்ணே, ஆனால் அண்ணே அதை அப்படியே விட மாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. தயாராக இரு பிரிட்னி, அது உன்னை காத்திருக்கிறது. தண்டனை சக்கரம். சரி, இந்த முறை என்ன? ஓ, கச்சா முட்டைகள். என்ன ஒரு பயங்கரம். ஆனால் இது இன்னும் மோசமாக இருக்கலாம். உண்மையில் பிரிட்னி பொறுமையாக இருந்து சகித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஓஸ், முகத்தில் துல்லியமான தாக்கம். ஆனால் அன்னைக்கு இது பிடித்து விட்டது போல தெரிகிறது. வாவ், இப்போது பிரிட்னியின் தலை முழுவதும் முட்டைகள் நிறைந்த தட்டு. என்ன ஒரு அருவருப்பு. ஆனால் வாசபி கேக் பிறகு அது அவ்வளவு பயங்கரமாக இருக்காது. அப்படியெனில் நாம் 3வது சுற்றுக்கு செல்கிறோம். இந்த முறை பெண்களை என்ன காத்திருக்கிறது நாம் கண்டுபிடிப்போம். சரி அண்ணா, உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ், புளிப்பு மிட்டாய்கள். அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன, ஆனால் அதே நேரத்தில் இனிப்பாகவும் இருக்கின்றன. அவை கேக்குடன் எப்படி சேரும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது உன் முறை பிரிட்னி. உனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்காது என்று நம்புகிறேன். என்ன, பூனை உணவு? இது ஒரு காமெடியா? பூனை உணவோட கூடிய கேக் உங்க செல்லப்பிராணிக்கு பிடிக்கலாம், ஆனா ஒரு மனிதருக்கு இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கும். அடடா, இது ஏன் திறக்கவில்லை? வா வா. ஆனால் அன்னைக்கு இப்படி பிரச்சனை இல்ல. ஓ, கவனமாக இரு பிரிட்னி. உன் முக்கியமான பொருள் இல்லாமல் போய்விடும். அணின் இனிப்புகளை பாரு, அவை அழகாக இருக்கின்றன. அது ஓ, அதை சாப்பிட விரும்புகிறேன். நான் ஒன்று சாப்பிடுவேன். ஓ, அது சூப்பர். நான் ஏதாவது முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, ஆனா இனிப்பு பொருட்களால் கேக்கை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், கேக் அற்புதமா சுவையா இருக்கும். அருமை, நல்ல வேலை. ஆனா இப்பதான் நீ அதை சுவைக்கலாம்.
ஹே பிரிட்னி, உனக்கு உன் சொந்த கேக் இருக்கிறது. அப்படிதான். இல்லை இல்லை பிரிட்னி, இது வேலை செய்யாது. உன்னிடம் ஒரு முழு பெட்டி உணவு இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டியிருக்கும். அருமை. ஆம், ஒரு முழு குவியல் பூனை உணவு. இதற்கிடையில் அன்னே தனது கேக்கை ரசிக்கிறார். இந்த வேகத்தில் அதில் எதுவும் மீதம் இருக்காது. நீயும் சாப்பிடத் தொடங்க வேண்டும் பிரிட்னி. ஒரு துண்டு கொண்டு தொடங்குவோம். ஓஹ், இது ருசி இல்லாமல் இருக்கிறது. ஹே பூனை, இது எப்படி இங்கே வந்தது? உனக்கு சுவையான உணவு வேண்டுமா? நன்றாக செய்தாய். நீ ஒரு புத்திசாலி பெண். மோசமான திட்டமில்லை பிரிட்னி. ஓ அன்னே, அதிகமாக புளிப்பான மிட்டாய் சாப்பிட்டது போல தெரிகிறது. கவனமாக இரு அன்னே. பிரிட்னியின் புதிய நண்பருக்கு எதிராக இருக்கிறாள் போல தெரிகிறது. மன்னிக்கவும், ஆனால் இந்த உணவு அவளுக்காக தான். பிரிட்னிக்கு எவ்வளவு சுவையற்ற கேக்! என்ன அற்புதமான அதிர்ஷ்டமானுக்கு! வாவ், புளிப்பு அளவுக்கு மேல் போய்விட்டது. அவள் நன்றாக இருக்கிறாளா அல்லது கெட்டாக இருக்கிறாளா என எனக்கு தெரியவில்லை. உதவி அழைக்கலாமா? சிறப்பு. இது எனது வாய்ப்பு. திரு பூனை, மீண்டும் உங்களின் முறை. என்னை ஏமாற்றாதீர்கள். ஓ, உங்களுக்கு நன்றாக தோன்றுகிறதா? ஆம், எனக்கு தோன்றுகிறது. பிரிட்னி நேர்மையாக விளையாடவில்லை என்பதை அன்னே கவனித்தார். இது தண்டனை சக்கரத்தின் நேரம். அதை சுழற்றுங்கள் பிரிட்னி. இப்போது எங்களை எதிர்கொள்ள என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓ, அது வேண்டாம். எல்லா தண்டனைகளிலும் மிகவும் பயங்கரமானது முகத்தில் கேக். கவலைப்படாதே பிரிட்னி. சரி, குறைந்தபட்சம் மிஸ்டர் கேட் பெரும்பாலான உணவையும் சாப்பிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை?